இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் மீனாட்சி, யாரடி இவரு? உன்னை பார்த்து கை காட்டுறாரு. ஓ நீங்களா? எப்படி இருக்கீங்க? ஏய் நான் சொன்னேன்ல, நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது ஒருத்தர் கார் ஓட்ட வந்தாருன்னு. ஓ ஆமாமா, உன்னை கூட கார்ல அடிபடாம காப்பாத்தினாரே, அவரே இவரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன எதுவும் பேசல மாட்டாரா? ஏய் சொல்லிருக்கேன்ல அவருக்கு பேச வராதுன்னு. ஐயோ மறந்துட்டேன். சாரி, மன்னிச்சிருங்க. உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க, சில திருட்டு பசங்களும் பொறுக்கி பயலுங்களும் கூட இருக்காங்க. திருட்டு பையன்னு நம்மளதான் சொல்றா போல இருக்கு. பொம்பளை பொறுக்கிங்களும் இருக்காங்க. என்னால இனி வேலைக்கு போக முடியாது. என்ன செய்யறதுனே தெரியலங்க. அத்தை, அங்க பாருங்களேன் யாரு நிக்கிறான்னு. மீனாட்சி நிக்கிறா. அவன் கூடயோ பேசிட்டு நிக்கிறா பாரு. அவ ஆத்தா வளர்த்த லட்சணம் அப்படி. ஆத்தாடி, இது எங்க மாட்டணும் அப்படிதான். ஏங்க எங்க போறீங்க? இருங்க. மீனாட்சி, அத்தை வாங்க அத்தை. மீனாட்சி, ஐயோ, அம்மாவும் அப்பத்தாவும் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், காலி. மீனாட்சி வேற என்னை இருன்னு சொல்றா. எப்படிமா இருக்க மீனாட்சி? நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கோம்மா. நீ எங்க இங்க? வணக்கம். சாமி கும்பிட வந்தோம். அது சரி, யார் இவன்? அவங்க கூட பேசிட்டு இருக்கிற? எனக்கு தெரிஞ்சவர் தான். பாவம், வாய் பேச வராது. சொல்லாம கொள்ளாம என் பேரனை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கியே, இதுதான் உங்க குடும்ப லட்சணமா? ஐய, அப்பத்தா உரண்டி எழுக்குதே. நாங்களாம் ஒண்ணு கூட்டிட்டு போல, அவராதே வரேன்னு சொன்னாரு. வந்தா கூட்டிட்டு போயிடுவீங்களா? அத்தை, இப்ப எதுக்கு அத்தை இதெல்லாம்? நீ இரு சக்தி. அன்னைக்கு என்ன பேச்சு பேசினா இவ? எங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாக, படிக்க வச்சாகன்னு. படிச்சவதானே நீ? அறிவில்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா ஒரு பையனை கூட்டிட்டு போவாங்க? மீனாட்சிக்கும் அப்பத்தாக்கும் ஆவாது போல இருக்க. அத்தை, இப்ப எதுக்கு அத்தை இதெல்லாம்? வேண்டாம் அத்தை. இத பாருங்க, குடும்பத்தை பத்தி பேசுற வேலையில வச்சுக்காதீங்க. வேணாம் மீனாட்சி, விடு. பாருடி, ஓவரா பேசிட்டு இருக்காங்க. பாத்துக்கலாம்டி. நீங்க மட்டும் என்ன பெரிய மனுஷி மாதிரியே நடந்துக்கிறீங்க? அப்படி என்னடி நடந்துகிட்டாக? பேங்க்குக்கு போய் எங்க அம்மா கிட்ட பணத்தை வாங்கிருக்கீங்க. ஓஹோ, அப்பத்தா இந்த வேலை வேற பாத்துருக்கா. இருக்கட்டும். கல்யாணத்தன்னைக்கு தானே கொடுக்கறோம்னு சொல்லிருந்தோம். முன்னாடியே போய் பணத்தை வாங்கிருக்கீங்க. கல்யாணம் பண்றீங்களா, வியாபாரம் பண்றீங்களா? ஏய், என்ன வாய் நீளுது? கோடி ரூபாய் கொட்டி கொடுத்துட்டீங்க பாரு. ஏதோ பெரிய மனசு பண்ணி இம்புட்டு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு பேரு பெரிய மனசா? ரொம்ப குறுகிய மனசுன்னு சொல்லுவாங்க. ஏய் மீனாட்சி, கோயில் எல்லாரும் பாக்குறாங்க, வேணாம் விடு. இத பாருடி, அப்படியே நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் வெடுக்குன்னு பேசுற உன் நாக்க முடிச்சு போட்டு மூலையில உட்கார வச்சிருவேன். வெப்பீங்க. நான் அப்படியே தப்பி தவறி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்க அதிகாரம் எல்லாம் என் கிட்ட பலிக்காது. சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்க முடியும், மத்தபடி வாயை திறக்கவே விட மாட்டேன். அப்படி போடு. மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இருமா. நீ அது கொஞ்சம் விட்டு கொடுமா. சக்தி, பாத்தியா என்ன பேச்சு பேசுறா இவ? உன்னெல்லாம் கட்டிக்க யாவனும் வரமாட்டான்டி. அப்படியே வந்தாலும் தோ நிக்கிறான் பாரு, இவன மாதிரி தான் வருவான். என்ன அப்பத்தா இப்படிலாம் சாப்பிடுது? உங்களை மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி கொடுக்கு மாதிரி நான் காலையே கொட்டுற ஆளுங்க வீட்டுக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன். அதுக்கு பதிலா இதோ இவர் பேசாம இருக்கிறவர் தான். இப்படி நல்லவரா கிடைச்சா எனக்கு சந்தோஷம்தான். இந்த டீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாருடி, இன்னும் கல்யாணம் முடியல.
அதை நீ மனசுல வச்சுக்கோ. கல்யாணத்தன்னைக்கு இத மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். ஏன் இப்ப ஆகுங்க, பாத்துட்டு போறேன். மீனாட்சி போதும்மா. கோவில்ல 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அத்தை நீங்க வாங்க. அம்மா விடு என்னை. கூட்டிட்டு போமா. சரி வாங்க அத்தை. வா. மாப்பிள பைக் எடுத்து 1 வருஷம் ஆக போகுது, என்னையா பண்றது? வண்டிக்கு தானே ஏதோ வசனம் எது ஏய், பைக்கு ஸ்டிக்கரை வாங்கி என்னத்தையா ஓட்டுறது? சும்மா என்னத்தையா சொல்லிட்டு இருக்காதியா. சரி மாப்ள. ஏய், இங்க பாரியா யாரு வரானு. ஜீவா வாயா மாப்ள. வாயா மாப்பிள. என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஏய், என்னையா கையில கவர் வச்சிருக்க? பத்திரிக்கையா நம்ம பசங்களுக்குலாம் கொடுக்கணும்ல. அதுக்கு என்னையா சிறப்பா கொடுத்துட்டா போச்சு. எங்க கூட ஏய் மாப்பிள, அண்ணன் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு முகத்துல ஒரு சந்தோஷம் கூட இல்லையா? எப்படா சந்தோஷமா இருக்கிறது? அந்த பாண்டியை காப்பாத்த எங்க அப்பா தான் அந்த கல்யாணத்தை பண்ணுது. ஒரு குடும்பத்தை ஏமாத்தி இந்த நகை பணத்தெல்லாம் வாங்க பாக்குதியா? ஏய் ஆனா உங்க அப்பத்தா சரியான ஆளியா? ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்குதியா? எனக்கு மதுரையா வரப்போறவங்க மீனாட்சியோட அக்காயா. ரொம்ப நல்ல குடும்பம். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஊர்ல நடக்கிற அநியாயத்தை நம்ம தட்டி கேட்கிறோம். ஆனா என் வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு ஃப்ராடு வேலை நடக்குது. என்னால எதுவுமே செய்ய முடியல. ஏய் மாப்பிள, நீ ஏன் அமைதியா இருக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிரியா? உன் அண்ணன் பாண்டிக்காக யோசிக்கிறியா? அவனுக்காக யாரையா யோசிச்சா? அவன் பண்ண வேலைக்கு அவன் அனுபவிக்கிறது கரெக்டு தான். என் அம்மா தான் இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுச்சியா? அப்போ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுட்டேன்னு சொல்லு. பாரு அன்னைக்கு நெட்ல போட்டோ போட்டிருந்தாங்கல்ல, அதே ஆளுதான் இப்போ கல்யாண பத்திரிக்கையும் போட்டிருக்காங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட போட்டோ போட்டிருந்தாங்கல்ல, கண்டிப்பா அந்த பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா எங்கன்னு கண்மணி கேட்டா நீ என்ன சொல்லுவ? இம்பட்டு சீக்கிரம் எல்லாமே மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேளு. எனக்கு பயமா இருக்குடி. பயந்தா உனக்கு நீ ஆசைப்படுற வாழ்க்கை கிடைக்காது. அவர்கிட்ட நீ போன் போட்டு கேளு. இங்க பாரு, இப்போ உன் கையில இருக்க கடைசி அஸ்திரம் மனோதான். அவரை விட்டுறாத.